வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. வெள்ளைக்கலையெடுத்து வெள்ளைப் பணிபூண்டு வெள்ளைக் கமலத்தில் விற்றிருப்பாள் வெள்ளையரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாய். உலகெங்கிலும் தன்னுடைய அன்பை விதைத்துக் கொண்டிருக்கின்ற, பரப்பிக் கொண்டிருக்கின்ற, அன்பால் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற சுவாமியினுடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற சுவாமியினுடைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேச வேண்டும் என்று என்னை தெரிவு செய்து அழைத்து வந்திருக்கின்ற சகோதரர் விஜயகிருஷ்ணன் உள்ளிட்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். சகோதரர் விஜயகிருஷ்ணன் சொல்லுகிற போது ஒரு புது பரிமாணம் என்று சொன்னார். அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. நான் ரொம்ப பெரிய அளவில் ஆன்மீக பேச்சாளர் என்று அறியப்பட்டவர் அல்ல. என்னை பார்க்கிற பல பேருக்கு என்னை பார்த்த உடனே சகோதரர் திரு ராஜாவினுடைய ஞாபகம் தான் வருகிறது. என்னையே அவர் கஷ்டப்பட்டு இப்பதான் முதல் தடவை கூப்பிட்டுருக்க. நான் இங்க வந்த உடனே ராஜா சார் வரலையான்னு 10 பேர் கேட்டாங்க. இங்க வந்து சண்டை போடுவார். பட்டிமன்றம் என்பது எனக்கு பிடித்த கலை வடிவங்களில் ஒன்று. அதை தவிரவும் கூட இலக்கிய பேச்சாளராக அறியப்படுவதிலே எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த பேச்சுக்களை ஆன்மீகம் என்று பார்ப்பதையும் தாண்டி வாழ்க்கைக்கு அது எப்படி உதவி செய்கிறது என்றால், நம்முடைய தர்மத்தினுடைய ஆணி வேறு அடிநாதமே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று திருஞான சம்பந்தர் சொன்னதுதான். அதை பற்றி கவலையே நமக்கு வேண்டாம்ன்ற மாதிரி ஆணித்தரமாக கட்டளையிடுவது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சின்னஞ்சிறு குழந்தை அவர் நமக்கு சொன்னது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்படி மண்ணில் நல்ல வண்ணம் வாழுவதற்கு நம்முடைய தர்மம், நம்முடைய பக்தி, நமக்கு கொஞ்சம் இது எக்கோ வருது மைக்கில், நமக்கு எப்படி உதவி செய்யும் என்பதைத்தான் என்னுடைய ஆன்மீக பார்வையாக நான் வைக்க விரும்புகின்றேன். சகோதரர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தின போது அவங்களும் சுவாமியினுடைய டிவோட்டி என்று சொன்னார். இந்த கேள்வியை நேற்று யாராவது என்னிடம் கேட்டிருந்தால் யோசிக்கிறேன் என்றுதான் நான் பதில் சொல்லி இருப்பேன். என்னுடைய அப்பாவுக்கு சுவாமியின் மீது ரொம்ப தீவிரமான பக்தி உண்டு. அவர் ஒரு டிவோட்டி, முழுமையான டிவோட்டி. என்னுடைய மூத்த சகோதரி திருமதி ஹேமா நரசிம்மன் அவர்களும் சுவாமியினுடைய முழுமையான ஒரு டிவோட்டி. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே சில பிள்ளைல அங்கே பாருங்க, ஒரு பிள்ளை அம்மா மடியில் உட்காந்து அம்மாவையும் கேட்க விடாம தானும் கேட்காம அந்த மாதிரி இருக்கிற வயதிலிருந்து எங்கள் அப்பா என்னை சென்னையில் இருக்கிற சுந்தரம் மாளிகைக்கு சுவாமி வருகிற போதெல்லாம் அழைத்து கொண்டு போவது வழக்கம். சுவாமியை நேரே தரிசிக்கிற பேரு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் நடந்து போகிற போது அந்த பாதைக்கு பக்கத்திலே குழந்தைகளை உட்கார வைப்பாங்கல்ல முதல்ல, அந்த மாதிரிலாம் நான் உட்கார்ந்து கொண்ட ஞாபகங்களும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த கேள்வியை கேட்கிற போது ரொம்ப தீர்மானமாக நான் டிவோட்டி தான் என்று சொல்ல வேண்டிய ஒரு மனநிலையை இன்று காலையிலிருந்து நான் பெற்றுவிட்டேன். இந்த இடத்துல என்னை பேச கூப்பிட்டதுனால நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு அனுபவம். ஒரு 3 மணி சுமாருக்கு இங்கே ஒரு பஜன், இல்லை அதுக்கும் முன்னாடி இருக்கலாம், ஒரு மதியம் இங்கே அந்த பஜன் நடந்த போது நானும் சகோதரி அவர்களும் இங்கே வந்து சகோதரி வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து கேட்டோம் அந்த பஜனை. கொஞ்ச நேரம் கேட்கிற போது எந்த காரணத்தினாலும் எனக்கு கண்ணீர் மல்கியது. அப்படிலாம் எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு அழற பர்சன் கிடையாதுன்னா, கண்ணீர் மல்கியது. அப்போ எனக்கு கம்பராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. ராமனும் இலக்குவனும் காட்டுக்கு வருகிறார்கள். அது சுக்ரீவன் வசிக்கின்ற கம்பராமாயண ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும் தானே. பதவேறு சொன்னா 1.5 மணி நேரம் எனக்கு போதாது. சுக்ரீவன் இருக்கிற பகுதிக்கு ராமனும் லக்ஷ்மணனும் வந்துட்டாங்க. சுக்ரீவனுக்கு யாரை பார்த்தாலும் பயம்.
ஏன்னா வாலி அனுப்பிச்சு விட்ட ஆளோன்னு பயந்து பயந்து உடனே தாவி குதிச்சு ஓடி போயிடுவான். சுக்ரீவன் ஓடி போயிட்டு, ஆனா அவனுடைய அமைச்சனான அனுமனை 2 பேர் வந்திருக்காங்க, இப்ப யாரு ஏதுன்னு பதனமா விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புற. அனுமன் போய் ராமனை பார்த்தான். அப்ப என்ன பேசினாங்க அதெல்லாம் இன்னொரு தடவை சொல்றேன், அடுத்த முறை சொல்றேன். பேசிட்டு திரும்பி வந்து சுக்ரீவன்ட்ட சொல்றான், நம்முடைய பிறவி பயனை நமக்கு கொடுக்க வந்தவன், பிறவிகளிலிருந்து நம்மை கரை சேர எவன் உதவுவானோ அவன் தான் இங்கே வந்திருக்கிறான் என்று அனுமன் போய் சுக்ரீவனிடம் சொல்லுகிறான். இப்ப சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சுக்ரீவன் தான் நம்ம எல்லாரும் தவிக்கிட்டே இருக்கோம், நம்ம மனசு அதுக்காக சொல்லல. சுக்ரீவன் தான் இது நம்பிக்கையா சந்தேகமான 2த்துக்கும் நடுவுல ஊசலாடி கொண்டிருந்தவன் சுக்ரீவன். சுக்ரீவன் அனுமன்ட்ட கேட்கிறா, நீ இப்பதான் பேச போன, ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். 10 நிமிஷத்துல நீங்க யாரு, என்ன, எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, இப்ப என்னுடைய பயோடேட்டா யூடியூப்ல எல்லாம் இருக்குன்னு சார் சொன்னார், அதெல்லாம் நம்பாதீங்க, பாதி பொய். இவர் திருவண்ணாமலையில் பிறந்தவன் என்னை பத்தி போட்டிருக்கு, நான் திருவல்லிக்கேணியில் பிறந்தவன். இவர் இந்த குழந்தைக்கு ரொம்ப சிரிப்பா வருதுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துல பயோடேட்டாவே கேட்க முடியாது. அந்த 10 நிமிஷத்துல பயோடேட்டா கேட்டதோடு இல்லாம இவன் தான் நம்முடைய பிறவி என்கின்ற அந்த ஆற்றை கடப்பதற்கு உதவுகின்ற அந்த பரம்பொருளே இவன் தான் என்பதை 10 நிமிஷத்துல நீ எப்படி கண்டுபிடிச்ச அனுமனே என்று சுக்ரீவன் கேட்பதாக கம்பன் எழுதுகிறார். அதற்கு அனுமன் பதில் சொல்லுகின்றான், இது கேட்டு அவர் சொன்ன பதிலினால் வந்த முடிவு அல்ல. எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன் என்றால், அவனை போய் பார்த்தேன், ராமனை போய் பார்த்தேன், அவனுடைய சந்நிதியில், நம்முடைய மதத்தில் அது அவன்னு சொல்லலாம், அது தவறில்லை, அது உரிமைக்காக, அவனுடைய சந்நிதியில் நான் நிற்கிற போது என்பு எனக்கு உருகுகின்றது என்று அனுமன் சொல்லுகிறான். என்பு எனக்கு என்புன எலும்பு, எலும்பே உருகுது. மனிதனுக்கு கண்ணிலிருந்து நீர் உருகலாம், எலும்பே உருகுகிறது என்றால் நெஞ்சத்துக்குள்ளே அப்படிப்பட்ட அன்பு திடீரென்று தோன்ற முடியுமா என்றால் இறைவனின் சன்னிதானத்திலே தான் தோன்றும். இன்றைக்கு அந்த பஜனில் கொஞ்ச நேரம் தான், நான் முழு பஜனு கூட இல்லை, ஒரு 15 நிமிடம் கலந்து கொண்ட போது அந்த அன்பினால் நெக்கு உருகுகின்ற ஒரு நிலைமை. அதற்கு நான் அனுமன் அளவு எனக்கு பக்தின்னு நினைக்காதீங்க, கம்பாரிசன் அதுக்கு இல்லை, உருகுவதற்கு மாத்திரம்தான் கம்பாரிசன். அதே மாதிரிதான் கண்ணப்ப நாயனார் முதலில் காலத்திநாதரை கண்ட போது அவருடைய கண்களும் நெஞ்சும் மனமும் எல்லாம் உருகிற்றோம். சேக்கிழார் எழுதுகிறார், அன்பு பிழம்பாய் திரிந்தார் என்று எழுதுகிறார். அவர் அங்கே இங்கே நடக்கிறாருல்ல, ஒரு மனுஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கு கண்ணப்ப நாயனார் நடக்கிற போது. அதாவது ஒரு மனிதன் நடக்கிற நடை அல்ல, அன்பே ஒரு பிழம்பாய் அங்கே இங்கே போனா எப்படி இருக்குமா, அப்படி திரிந்தாராம் கண்ணப்ப நாயனார். அப்பா கடவுளின் சன்னிதானத்தில் கடவுளினுடைய அருள் இருந்தால் நமக்கு அந்த அதிர்வலைகள் நம்முடைய நெஞ்சத்தை உருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேரனுபவம் இங்கே எனக்கு கிடைத்தது. அது என்னுடைய அப்பாவினுடைய ஆசீர்வாதத்தினால் கூட இருக்கலாம். அந்த அனுபவத்தை இங்கே பெற்ற பிறகு சுவாமியினுடைய வாழ்வை பற்றியும் அவரினுடைய சேவைகளை பற்றியும் அவரினுடைய உபதேசங்களை பற்றியும் படிக்க படிக்க அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். கொடைக்கானலுக்கு ஐயா வர சொன்ன போது எனக்கு பகீர்னுச்சு. அதுவும் ஒரு வார விடுமுறை நாளில். முன்னாடிலாம் கூட கூட்டம் தான், மஞ்சுமெல் பாய்ஸ் வந்த அப்புறம் கூட்டம் 4 மடங்கு ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த குகைக்கு தான் போகணுன்றாங்களாம். ஆனால் அந்த கேப் ஓட்டுறவங்களாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்களாம். ரொம்பவும் வருகிறவர்களினுடைய எண்ணிக்கை, நல்ல வேளை இ பாஸ் வருது, இ பாஸ்னோட பயந்துடாதீங்க, கொரோனா ஞாபகம் வரக்கூடாது, இது வேற இ பாஸ். ஒரு 5000 பேரைத்தான் ஒரு இடம் தாங்க முடியும் என்றால் அந்த இடத்துக்கு 25,000 பேர் வந்தால் என்ன செய்ய முடியும்? அதை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாதிரி கெடுபிடியான நேரத்தில் ஒரு வார விடுமுறை நாளில் இத்தனை பேர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது, அதுவும் IPL இருக்கிற ஒரு நாளில் குழந்தைகள் எல்லாம் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையே இப்போது 3 பெட்டிகளில் தான் இருக்கிறது.
ஒன்று இந்த பெட்டி, இது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இன்னொன்று அவரவர்களினுடைய பணப்பெட்டி. சில பேர் பெட்டி சின்னதாக இருக்கும், சில பேருக்கு பெருசாக இருக்கும், சில பேருக்கு பேங்க்கில் இருக்கும், சில பேருக்கு வீட்டிலே புதைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அது 2வது பெட்டி. 3வது பெட்டி தொலைக்காட்சி பெட்டி. இந்த 3 பெட்டியையும் துறந்து விட்டு ஒரு சத்சங்கத்துக்காக இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது நம்முடைய வருங்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை எனக்கு தருகிறது. எனவே இதை நடத்துவது எளிதல்ல. பெருமக்களே, உங்களுக்கு தெரியும், சில பேர் சில ஊர்லேருந்து மொத்தமாக கிளம்பி வந்திருக்கீங்க. அவ்வளோ ஈஸியாக வந்தது. ஆண்களுக்கு கஷ்டம், பெண்களுக்கு அதை விட கஷ்டம். கிளம்புற நேரத்தில் ஒரு மாமியார் உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமே, ஒருத்தர் வீட்டிலே இருக்கும். உண்மையிலேயே பல விஷயங்களை முடிச்சுட்டு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மீறி இங்கே வர வேண்டும் என்று சத்சங்கத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரின் பாத கமலங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நான் பேசவிருக்கிற விஷயம் என்பதனாலே இதை தொட்டு காட்டுகிறேன். இங்கே இருக்கிற இந்த சின்ன குழந்தையிலிருந்து, அங்கே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளிலிருந்து, அம்மாவினுடைய மடியில் ரகசியமாக இந்த ஆண்டி எப்போ முடிப்பாங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தைகள் வரையில் அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாருங்க எப்படிங்க, நானே சொந்த செலவில் உங்களுக்கு கொடைக்கானல்ல செலவு வைக்கலான்னு இருக்கேன். இடம் இருந்தா ரொம்ப கஷ்டம், வரமாட்டேன்றாங்க. ரொம்ப பிள்ளையா இருக்கும்போது எப்படியோ மிரட்டி கூட்டிட்டு வந்துடுறீங்க. அங்கே பூவெல்லாம் இருக்கும், அங்கே அதெல்லாம் இருக்கும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு 13-14 வயசு ஆயிட்டா நீ தாராளமாக போயிட்டு வான்றான். அதான் நமக்கு பர்மிஷன் கொடுக்குறான். நான் பர்மிஷன் கேட்கலப்பா, நீயும் வா என்றால் அவர்களை அழைத்து கொண்டு வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அதனால பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்னைக்கு அதுதான் தலைப்பு. நமக்கு அவனுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்னா, மிகச்சிறிய வயதிலேயே கூட்டி கொண்டு வர ஆரம்பித்து விட வேண்டும். நீ இப்பதான், நானே இப்பதான் முதல்ல வரேன், நீ இப்ப அவனுக்கு அப்பவே 16 வயசுனா முடியாது என்பதல்ல, இன்னும் கொஞ்சம் கஷ்டம், கூடுதலான முயற்சி தேவை. இங்கே வருகிற போது பிள்ளைகள் எதை முதலிலே படித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால், ஆண் பிள்ளைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி, இங்கே வருவதற்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு. இந்த ட்ரெஸ் கோடு தான் நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற அல்லது பின்பற்றுகிற ட்ரெஸ் கோடு என்று சொல்ல முடியாது. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா இங்கே வருகிற போது, என்னங்க கொடைக்கானல்ல நான் ஷாலெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், வேர்த்து கொட்டுது. இங்கே வருகிற போது ஒரு உடை, அதற்கான ஒரு நடைமுறை. இங்கே ஆண்களும் பெண்களும் இப்படி தனித்தனியாக தான் அமர்ந்து இருக்கிறார்கள். இந்த உடைதான். இது ஏன் அவசியம்னு உங்க பிள்ளைகள் உங்களிடம் கேட்பார்கள். இப்ப நாம ஏத்துப்போம், ஏன்னா நம்ம தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை. ஒன்று சொல்லிட்டா செஞ்சிடலாம், நம்ம செஞ்சுட்டு போயிடலாம்ப்பா, சொன்னது அப்படியே செஞ்சுட்டு போயிடலாம். இது நம்முடைய தலைமுறை. நம்முடைய குழந்தைகள் ஏன் வேற ஆடை போட்டுட்டு வந்தாக்க பக்தி வராதா, இந்த கேள்வி வந்தா உடனே குன்று. கேள்வி கேட்க கூடாது என்று சொன்னால் நம் பிள்ளைகளின் முன்பு நாம் பொருளற்றவர்களாக நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நம்முடைய பிள்ளைகளினுடைய கேள்விக்கு அறிவுத்தளத்திலிருந்து நம்மால் பதில் சொல்ல முடிகிறதோ அப்போதுதான் நாம் விரும்புகிற விழுமியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு காரணம் தான். இன்றைய சூழலில் நம்முடைய குழந்தைகளை ஒரு அம்மாவாக, குறிப்பாக அப்பாக்களுக்கும் பெரிய பொறுப்புகள், கவலைகள், பயங்களோடு தான் பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள். அம்மாக்களுக்கு அதை விட 1000 மடங்கு பயங்களும் கவலைகளும் இருக்கிறது. புனிதமான இந்த அவையில இருந்து அதை நான் விவரித்து சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நம்மை சுற்றி விஷ விதைகள் பரப்பப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தில் நம்முடைய குழந்தைகளின் மீது அந்த விஷ காற்று வீசாமல் எப்படி நாம் விரும்புகிற நம்முடைய தர்மத்தினுடைய நல்லியல்புகளை சொல்லிக் கொடுத்து நம் குழந்தைகளை வளர்ப்பது, இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. எப்படி பணம் சேர்ப்பது, எப்படி வீடு கட்டுவது, எப்படி வாழ்வது, எப்படி ஆரோக்கியம், இதெல்லாம் பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனை தான். இது எல்லாவற்றையும் விட விஸ்வரூபம் எடுத்து நம் முன்னால் நிற்கிற பிரச்சனை இன்றைக்கு இதுதான். எங்க அப்பா என்ன சொன்னாரு, அது பண்ணி நான் வாழ்ந்துட்டேன், நல்ல ஓரளவு நல்லா இருக்கேன். என் பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க? ஏன்னா சுற்றிலும் விஷக்காற்று வீசி, வீட்டுக்கு அதுவே மூடிட்டா நீங்க உள்ளே இருந்துட முடியுமா? ஜன்னலையா திறக்க தானே வேணும். பிள்ளைகள் வெளியே போக வேண்டி இருக்கிறது. இந்த போனை வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட முடியுமா குழந்தைகளுக்கு? நாம தானே கொரோனா போது வாங்கி கொடுத்து ஆன்லைன் கிளாஸுக்கு அனுப்பிச்சோம்.
என்றால் இந்த பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கிற உங்களிடம் பேசுவது என்பது சுவாமியினுடைய ஆசையினால் எனக்கு கைகூடி இருப்பதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு நினைக்கிறேன். அப்போ அந்த கேள்விக்கே திரும்ப வரலாம். ஏன் நம்ம விரும்பின உடைய போட்டுக்கிட்டு கூட நம்ம பக்தியா இருக்கலாம் தானே என்று கேட்டால், அதெல்லாம் கேட்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளைகளின் முன் நீங்கள் பொருளற்று நிற்பீர்கள். அறிவுத்தளத்தில் பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில்? நான் ராமாயணத்திலிருந்து ஒரு கதை சொல்றேன். இவன் என்ன பண்ணானா, மால்யவான் ராவணனுக்கு எப்போதுமே நல்ல புத்தி சொல்லுகிறவன். ராவணனுடைய தாத்தா மகோதரன் ஒருத்தர் இருக்கான். அவன் ராவணனுக்கு எப்பவுமே கெட்ட புத்தி சொல்ற, ஏற்கனவே கெட்ட புத்திக்காரன், இவன் இன்னும் கெட்ட புத்தி சொல்லுவான். இப்ப ராவணன் சீத்தையை எந்த விதத்திலையுமே எனக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாளே, உடன்பட மாட்டேங்கிறாளேன்னு கவலையில இருக்கிற போது மகோதரன் போய் சொன்னானா, எனக்கு பயங்கரமா ஒரு நல்ல யோசனை வந்தது எனக்கு. என்ன யோசனை? நீ ராமனா வேஷம் போட்டுக்கிட்டு சீதையிட்ட போய. நீ ராவணனா இருக்கின்றதுனால தானே அவளுக்கு பிடிக்கல. நீ ராமனா வேஷம் போட்டுக்கிட்டு போனா அவ உன்னை அவ விரும்பிடுவா தானே. ராவணன் சொன்னானா, இந்த யோசனை எனக்கு வராத. நீ பண்ற தப்பை விட 10,000 மடங்கு நான் ஜாஸ்தி தப்பு பண்றேன். இந்த யோசனை எனக்கு வராதா? நான் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டேன் பான்றேன். ட்ரை பண்ணி அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகல. ராமனுடைய வேடத்தை நான் இவன் ஏற்கனவே பல வேடங்கள் புனைகிறவன், மறந்துடாதீங்க. சன்னியாசி வேடம் புனைந்துதான் சீதையை அவன் கொண்டு வந்தான். அப்ப வேடம் புனைவதில் திறமை உடையவன் ராவணன். நான் ராமன் வேடம் புனைகிற போது ராமனுடைய நல்லியல்புகளும் ஒழுக்கமும் குணமும் எனக்கு வந்து விடுகிறதே, அதனால அப்புறமா சீதையை தேடி போகவே என்னால முடியலையே என்று ராவணன் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. அப்போ நாம் எந்த தோற்றத்தில் இருக்கிறோம் என்பதும் நம்முடைய மன உணர்வுகளை ஏதோ ஒரு விதத்தில் அசைத்து பார்க்கிறது. உங்களுடைய தாத்தாவோ உங்களுடைய பாட்டியோ தாத்தாவோ மிக கடுமையான சில அனுசரிப்புகளை வைத்திருப்பார். இப்ப அவங்க வீட்டுல இருந்தா உங்க பிள்ளைகளை திட்டுவாங்க, இவரும் வெளில வாங்கி சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிடணும், வெளியில சாப்பிடவே கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள். பெரியவர்கள் பல வீடுகள்ல இருப்பாங்க. முடிந்தவரை வேற வழியே இல்லைன்னா என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். முடிந்தவரை வெளியே சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்? வீட்டுல இருக்கிற பெண்களை வேலை வாங்கறதுக்கு தான் இப்படி செய்யறாங்க அப்படின்னு நானே சில இடங்கள்ல பேசியிருக்கேன். ஆனா அது மாத்திரம் காரணம் இல்லை, அல்லது அது காரணம் அல்ல. நாம் எங்கே சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பாடு எந்த மனநிலையில் செய்யப்படுகிறதோ அது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய மனத்தை, நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. நண்பர்களே, ஒரு முனிவர் ஒரு பெரிய அரசனுடைய மாளிகைகளுக்கு இவர் எங்கேயுமே போக மாட்டார். அவர் ரொம்ப கூப்பிட்டான். அதனால அரசனுடைய மாளிகைக்கு போனார். பிரமாதமான விருந்து, அப்படி ஒரு விருந்து. அது மட்டும் அவர் சாப்பிட்டதே கிடையாது. அவர் அவ்வளோ சாப்பிட்ற ஆளும் கிடையாது. முனிவர்னா கம்மியா சாப்பிடணும். அந்த காலத்துல கம்மியா தான் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்துலேருந்தும் விடுப்பு கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டார். அப்புறம் ஒரு பெரிய வெள்ளி கிண்ணத்துல பாயசம் கொடுக்குறான். பாயசத்தையும் நல்லா சாப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தா வெள்ளிக்கிண்ணம் இவர் பக்கத்தில் இருக்கு. வெள்ளிக்கிண்ணம் எப்படி வந்தது? பாயசத்தை தானே கொடுத்தான். ஐயோ, வெள்ளிக்கிண்ணம் எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாமலே என் கூட நடந்து வந்துருச்சா, இல்ல அவன் தான் ஒரு வேளை என் பையில போட்ட பையே இல்லை இவருக்கு. என்ன நடந்ததுன்னு இவருக்கு புரியல. அதுக்கப்புறமா தயங்கி அந்த மன்னன் வரான். ஒருவேளை அந்த வெள்ளிக்கிண்ணம் உங்கள்கிட்ட இருந்தால் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறான். அப்போ எவ்வளோ பெரிய அவமானம் இல்லை இவருக்கு? இதை விட ஒரு அவமானம் வேணுமா? இவர் உடனே தன்னுடைய ஞான திருஷ்டியால என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறாரு. ஞான திருஷ்டியால யோசிச்சு பார்த்தா தெரியுது, வெள்ளி கிண்ணத்துல பாயசத்தை சாப்பிட்டு இவர் தான் அதை எடுத்து தன்னுடைய துண்டுல கட்டிக்கிட்டு இவரே தான் கொண்டுட்டு வந்திருக்காரு. இதை ஞான திருஷ்டியால பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, இப்படி செய்யக்கூடியவன் இல்லையே நான். யோசித்து பார்த்த பிறகு தெரிகிறது, அந்த மன்னனே பல பேரிடம் திருடிய பொருளை வைத்துத்தான் அந்த வெள்ளி கிண்ணத்தையே வாங்கியிருக்காங்க. எல்லா மன்னர்களும் கிட்டத்தட்ட அப்படிதானே. அப்போ யாருடைய வீட்டின் சாப்பாட்டை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த மனநிலையில் ஒரு துளி நம்மிடமும் ஒட்டி கொள்ளுகிறது. அப்போ நாம் எந்த வேடத்தில் இருக்கிறோமோ அது, நாம் எந்த உணவை உண்ணுகிறோமோ அது, இது எல்லாமே நம்முடைய மனத்தினுடைய செயல்பாடுகளை பாதிக்கிறது என்றால் நாம் எத்தனை ஜாகிரதையா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்லுகிற இந்த கதைகள் எல்லாம் நடந்த காலம்
வெளியே பெரும்பாலும் என் நன்மையும் நல்லவர்களும் இருந்த காலம். இன்றைக்கு அதுவும் முடிந்து போய் தீமைகள் நம்மை சுற்றி பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் ஒன்று வீட்டில இருந்து எங்கேயுமே போகக்கூடாது, போனை பார்க்க கூடாதுன்னு கூண்டல வளர்க்குற மாதிரி வளர்க்கணும். ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நம்ம யாருக்கு சம்மதம்? யாருக்கு சம்மதம் கிடையாது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன், அவன் மீது எந்த விஷக்காற்று வீசினாலும் தாங்கக்கூடிய இம்யூனிட்டி உள்ள இருக்கணும்ன்றது ரெண்டாவது ஆப்ஷன். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ரெண்டாவது ஆப்ஷனை எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் வெளியே போகத்தான் வேண்டும், வெளியே சாப்பிடத்தான் வேண்டும், போனை உபயோகப்படுத்தத்தான் வேணும். 4 வார்த்தைகள் அவன் காதுல விழுது. அந்த வார்த்தைகள் அவனுக்கு கேட்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவன் காதுல விழுது. தேவையில்லாத சில விஷயங்கள் அவனிடம் தரப்படுகின்றன. அதை வேண்டாம் என்று சொல்லுகின்ற மன உறுதி அந்த குழந்தைகளுக்கு வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளுக்கான இம்யூனிட்டியை கொடுக்கிற பங்கு அப்பாக்களுக்கு மிக அதிகம், அப்பாக்களை விட அம்மாக்களுக்கு மிக மிக அதிகம். அப்படிப்பட்ட கவலையிலே இருக்கிற ஒவ்வொரு தாயும் வணங்கத்தக்கவள். மாத்ருதேவோ பவ என்பது தைத்திரிய உபனிஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான வாசகம். உபனிஷத்துக்கள் நமக்கு கொடுத்திருக்கிற எண்ணற்ற சொத்துகளில் எண்ணி 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 நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு மகத்தான வாசகம்தான் மாத்ருதேவோ பவ என்கின்ற வாசகம். அதைத்தான் இன்றைக்கு நான் தலைப்பாக தேர்ந்தெடுத்தேன். 2 பகுதியாக இதை பார்க்க போகிறோம். ஒன்று, அம்மாக்களாக நாம் என்ன செய்யணும், அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இரண்டாவது, ஒரு தாய் ஏன் போற்றப்பட வேண்டியவள் என்று நம்முடைய மண்ணின் நம்முடைய நிலத்தின் மாண்புகள் ஏன் அப்படி வரையறுக்கப்பட்டிருக்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று ஆரம்பித்த அந்த பாட்டிலிருந்து அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது என்று வாலி அவர்களினுடைய வைரவரிகள் வரை நீங்கள் பார்த்தால் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய இதிகாசங்கள், நம்முடைய புராணங்கள் எல்லாமே தாயின் மாண்பை சிறப்பித்து சொல்லி இருக்கின்றன. என்ன காரணம்? ஒரு உபனிஷத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் சொல்லுகிறது, 100 ஆசிரியர்களை விட ஒரு ஞானாசிரியர் உயர்ந்தவர். புரியுதுதானே எல்லாருக்கும்? 100 ஆசிரியர்களை விட, அதாவது சாதாரண ஆசிரியர்கள் வேறு, ஞான ஆசிரியர் வேறு. சுவாமி நமக்கு ஒரு ஞான ஆசிரியர் மாதிரி, அவரே நமக்கு தகப்பன் மாதிரி, அவரே நமக்கு தாய் மாதிரி. 100 ஆசிரியர்கள் ஒரு ஞானாசிரியருக்கு சமம், 100 ஞானாசிரியர்கள் ஒரு தகப்பனுக்கு சமம், 100 தகப்பன்மார்கள் கூட ஒரு தாய்க்கு ஈடாக மாட்டார்கள் என்று நம்முடைய உபனிஷத்தினுடைய புனிதமான வரிகள் சொல்லுகின்றன. தாய்க்கு இத்தனை பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிற போது அம்மாக்களாக நாம் முதலில் என்ன நினைக்க வேண்டும் என்றால், இத்தனை பெரிய இடத்திற்கு நம்மை நாமே தகுதியானவர்களாக்கி கொள்ள வேண்டும். முதலில் நம்மளை கூட ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சுட்டாங்க, ஓகே எல்லாரும் வந்து காலில் விழுங்கன்னு சொல்லுவது சில பேரினுடைய வழிமுறை. ஆனால் இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கோமே, நம்ம இந்த இடத்துக்கு தகுதியானவர்களாக நாம இருக்கோம்னா சரி, இல்லையா தகுதியானவர்களாக நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் ஒரு பொறுப்பும் இன்றைய பெண்மைக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். தவறா இருந்தா அதை மன்னிச்சுக்கின்ற. அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா போதாது இல்ல, அந்த இடத்துக்கு நம்மை நாமே தகுதியானவர்களாக, அவ்வளவு பெருமைக்குரிய இடத்தை நமக்கு காலம் வழங்கி இருக்கிறது. எதனால் வழங்கி இருக்கிறது? முதல் காரணம், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற வலி என்பதை ஒரு ஆணினால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. கூடவே இருக்கிற ஹாஸ்பிட்டல் அங்கேயும் இங்கேயும் போகலாம், பில்லை கட்டலாம், இதெல்லாம் செய்யலாம். ஐயோ என்னுடைய மனைவி, என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய மனைவி இந்த வலியிலே கஷ்டப்படுகிறாளேன்னு கண்ணீர் கூட வடிக்கலாம். ஆனா அந்த வலி என்ன என்பதை வார்த்தைகளாலே சொல்லி புரிய வைக்க முடியாது. அது ஒரு தாய்க்கு மாத்திரமே இருக்கிறது. அந்த 9 மாதங்களிலும் அந்த குழந்தைக்காக அவள் எவ்வளவு துறக்கிறாள், எவ்வளவு விட்டு கொடுக்கிறாள் என்பதை ஒவ்வொருவரும் உங்களினுடைய தாயை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை அந்த நேரத்தில் நினைப்பதை விட இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டியது, இங்க இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கீங்க, குழந்தைகள் பெற்ற எல்லா பெண்களுக்கும் தெரியும், அந்த வலி அந்த கஷ்டத்தினுடைய உச்சம் வருகிற போது
நம்ம மனசுக்குள்ள ஒரு சொல் தான் வரும், அம்மா என்கிற ஒரு சொல் தான் வரும். இப்படித்தானே எங்கள் அம்மாவும் என்னை கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிற போதுதான் பல பேருக்கு அம்மாவினுடைய அருமையே தெரிகிறது. அதுவரை நீ வாய மூடிட்டு சும்மா நெய்யின் உனக்கு என்ன தெரியும் என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் கூட அம்மா என்று நினைத்து கண் கலங்குகிற ஒரு வினாடி ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் வரும் என்றால் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற போதுதான் அம்மாவினுடைய அருமை தெரியும். ஏனென்றால் தாயை போல விட்டு கொடுப்பதற்கு வேற யாருமே இருக்க முடியாது. அது தாய் தான். தாயை தவிர வேறு யாராலும் அதை செய்யவும் முடியாது. அதுதான் மாத்ருதேவோ பவ. இந்த தலைப்பை இந்த தருணத்தில், அதாவது இந்த ஈஸ்வரம்மா நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற போது இந்த தலைப்பை வைத்ததிலே கூடுதலான சில விஷயங்களை நாம் பேச வேண்டி இருக்கிறது. சுவாமி மிகச்சிறிய குழந்தையாக இருக்கிற போது அவங்க தாய் ஈஸ்வரம்மாவினுடைய மடியிலே இருக்கிற போது எல்லா குழந்தையும் முகம் பார்த்து சிரிக்கும். 3 மாசத்துல முகம் பார்த்து சிரிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவரை அதுக்கு கண்ணுக்கு நாம தெரிய மாட்டோம், ஒரு மாதிரி குழப்பமா தெரியுமா. 3 மாசத்துல தான் அந்த பார்வை ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பார்வை ஃபிக்ஸ் ஆகிற போது அது குழந்தைகள் பெரும்பாலும் அம்மாவினுடைய முகத்தை பார்க்கும். சுவாமி அந்த சின்னஞ்சிறு பருவத்திலேயே ஈஸ்வரம்மாவினுடைய நெற்றியிலே வைத்திருந்த அந்த சின்ன செக்கச்சிவந்த அந்த திலகம் இருக்கிறது அல்லவா, அந்த திலகத்தை சுவாமி பார்த்து கொண்டே இருப்பாராம், தொட முயற்சி செய்வாராம். அந்த சிவந்த நிறத்தினுடைய ஆடையைத்தான் பின்னாளில் அவர் தேர்ந்தெடுத்தார் என்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கொஞ்சம் வளர்ந்து தவழுகிற பருவம் வருகிற போது, பேச்சு இன்னும் வரவில்லை என்கின்ற போதும் கூட தவழ்ந்து போய் வாசலுக்கு வாசலிலே யாராவது பிச்சைக்காரர்கள் வந்தால் இன்னும் பேசல அந்த குழந்தை. ஆனா வாசலிலே அப்பெல்லாம் வாசல்ல நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ ஏன்னா எந்த வாசலுக்கு யாரும் வர முடியாது, பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க யார் வர யாருக்கு தெரியும். அப்போ எங்கள் அம்மா அலுவலகம் போய் கொண்டிருந்த காரணத்தால் எங்கள் பாட்டிகிட்ட எங்களை விட்டுட்டு போவாங்க. அது ஒரு நீள் வீடு. நீள் வீடுன்னு என்னன்னு தெரியுமா? அந்த தெருலேருந்து ஆரம்பிச்சு இந்த தெரு மட்டும் நீளமாக, வீட்டில் அகலமாக ஒரு இடம் கூட இருக்காது, எல்லாமே நீளமாக இருக்கும். கொஞ்சம் ஃபோனை எல்லோரும் சைலண்டில் போட்டுக்கோங்க. நீள் வீடு. அதில் பின்னாடி சமையல் கட்டில் எங்கள் பாட்டி இருப்பாங்க. எங்கள் பாட்டி ரொம்ப பருமனான பாட்டி. அவங்க வீட்டு வாசலில் சில பேர் சோறு கேட்டு வருவாங்க, சில பேர் நெல் போட சொல்லி அரிசி போட சொல்லி கேட்டு வருவாங்க, சில பேர் காசு கேட்பாங்க. இந்த காசெல்லாம் கேட்டால் எங்கள் பாட்டியால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடியாது. அதனால் அப்போல்லாம் என்ன 5 பைசா அப்படின்னு ஒன்று இருந்தது. 5 பைசா கையில் கொடுத்து விடுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் அங்கே இப்போ ஓட்டமாக ஓடி அந்த இதில் 5 பைசா பாட்டி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் அரிசி யாராவது கேட்டால் மட்டும் எங்கள் பாட்டி எங்கள் கையில் தரமாட்டாங்க. அதை கையில் அரிசியை எடுத்துக்கிட்டு நடக்க முடியாமல் அதுக்குள்ளே அந்த ஆளுக்கு பசியே போயிடும். அவர் நடக்க டைம் ஆகும். அவங்க அந்த சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் போடுவாங்க. பாட்டி எங்கிட்ட கொடு பாட்டி, நாங்கள் போடுறோம் பாட்டி, காசு நான் தானே போட்டேன், பத்திரமா போடுறேன். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, உன் கை சின்னதுடா, உன் கையில் கொடுத்தா அரிசி கம்மியாக இருக்கும். பாட்டி கைப்பார் எவ்வளோ பெருசாக இருப்பார், நான் கொடுத்தா நிறைய அரிசி இருக்குல்ல. இப்படி நம்மை விட ஏதேதோ நம்மை விட கீழே இருப்பவர்கள் எல்லாம் நம்மை விட திறமையிலோ அறிவிலோ குறைந்தவர்கள்னு அர்த்தம் இல்லையே. இல்லையே. கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இங்க வச்சிருக்காரு. ஏன் இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்கன்றதுனாலதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர நீங்க ரொம்ப தகுதியில சிறந்தவர்கள்ன்றதுனால நமக்கு எதுவும் கொடுக்கல. ஒன்ட்ட கொடுத்தா நீ மற்றவங்களுக்கு பத்திரமா கொடுப்பேன்னு நான் நம்புறேன்னு நினைச்சு கொடுக்காரு. நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய மனசாட்சி தான் முடிவு செய்ய வேண்டும். அப்போ ஒருவர் தரத்திலே மேலேயும் ஒருவர் தரத்தில் கீழேயும் இருப்பது நினைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். என்ன அழகான திருக்குறள் தெரியுமா இது? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம். நமக்கே தெரியும் இந்த ஆளு ரொம்ப மோசமான ஆளு, ஐயோ பண்ணாததே கிடையாது, காசு பார்த்தா அப்படி வச்சிருக்கோம், கொடைக்கானல்லையே 7 வீடு வச்சிருக்கோம், எவ்வளோ காசு எவ்வளோ காசு, ஆனா ஆள் சரியில்லை. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்.
அநேகமா ரெய்டு வந்துடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும். நல்லவனா இருக்கான், ஆனா அவனால என்ன முயற்சி செய்து வாழ்க்கையில ஒரு நிலைக்கு அவனால வர முடியும். செவ்வியான் கேடும். இப்ப வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கலாம்? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் விதியால் வருவதுன்னு சொல்லியிருக்கலாம் தானே. இது அவனுக்கு விதிக்கப்பட்டது என்று சொல்லி இருக்கலாம் தானே. வள்ளுவர் அப்படி சொல்லல, நினைக்கப்படும். இது திரும்ப 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 சமூகத்தால் இது விவாதிக்கப்படும். This will be debated eternally என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப நாம எப்படி யோசிச்சு பார்க்கணும்னா, நம்முடைய பிறவியில நம்ம மூதாதையர்கள், நம்ம பெற்றோர்கள், நம்முடைய பாட்டன் பாட்டி யாருடைய ஆசையினாலோ இன்றைக்கு மற்றவர்களிடம் கையேந்தாத நிலைமையில நாம் இருக்கோண்டா சாமி. இதுக்கு நானோ என் அறிவோ என்னுடைய புத்திசால எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எல்லாம் கரெக்டா பிளான் பண்ண பொட்டுன்னு விழுந்துருவான், சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே வந்துடும். அப்போ இது நம்முடைய திறமையால நம்ம கொடுக்கப்பட்டது அல்ல. இது இவங்கள்ட்ட போனா மற்றவங்களுக்கு பத்திரமா போய் சேரும்னு கடவுள் நினைத்ததால் ஒருவேளை நமக்கு கொடுத்திருக்கலாம். அப்ப அறம் என்பது நம்முடைய வீடுகளிலேயே இருந்த தலைமுறை, ஒரு தலைமுறை. சுவாமி அவ்வளவு பச்சை குழந்தையாக தவழுகிற பருவத்தில் இருக்கிற போதே வீட்டு வாசலில் பிச்சைக்காரர்கள் வந்தால் பேச்சு வராவிட்டாலும் கூட ஏதோ ஒரு குறிப்பால், ஒரு சாடையால் அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க என்பதை உணர்த்துவார். அப்ப வீட்டில் இருக்கிற மற்றவங்களா பாரு, இந்த வயசுல பாரு இது இவ்வளவுலாம் பேசுது பாரு, இவ்வளவுலாம் சொல்லுது பாரு நமக்குன்னு நினைத்து ஒருவேளை நினைத்திருக்கலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் அந்த குழந்தை சத்யன் வளர்ந்த பிறகு அதை ஒரு ஒரு போராட்டமாகவே ஆக்கி விடுவார். அப்ப நிறைய பேர் வருவாங்க, அதுவும் இந்த வீட்டில் போடுறாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வர வர எல்லாருக்கும் போட வேண்டும், எல்லாருக்கும் போட வேண்டும் என்று சுவாமி குழந்தையா இருந்த போது பிடிவாதம் பிடித்திருக்கிறார். ஈஸ்வரம்மா ஒரு நாள், எவ்வளவு நாள் தான் ஒரு அம்மா சும்மா போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? ஈஸ்வரம்மா ஒரு நாள் சொன்னாராம், நீ இனிமேலும் போடணும்னா உன் தட்டில் இருக்கிறத தான் நீ போடணும், உனக்கு சாப்பிட என்ன கொடுத்துருக்கோ அதுலேருந்து தான் நீ போடணும் என்று சொல்லியிருக்கிற. எல்லா அம்மாக்களும் சொல்லுவது தான் இது. ஆனால் அது நம்மளாம் கேட்க மாட்டோம். நம்ம அம்மாவில் நம்ம சொன்னது கேட்டோம், நம்ம அதை நீ தனியாக போடு, என்னோட தட்டை முதல்ல போடு, அப்படி தானே சொல்லுவோம். சுவாமி அன்றிலிருந்து வீட்டில் சாப்பிடவே இல்லை. அப்போது தன்னுடைய தட்டிலே இருந்து பரிமாறப்பட்ட சோற்றை கொண்டு போய் வாசலில் இருந்த ஒரு இரவலருக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு வீட்டில் சாப்பிடவே இல்லை. ஒரு 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ. ஒரு நாள் ஈஸ்வரம்மா கவலைப்படலை, அவன் பக்கத்து வீட்டில் சாப்பிட்டுப்பான் எனக்கு தெரியும். ஏன்னா ஊருக்கே அவர் செல்ல பிள்ளை, அவருக்கு மழலையே இல்லையாம். அதை நீங்க பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மழலையில பிள்ளைகள் இந்த ழா வராது, லா வராது, ஒவ்வொரு எழுத்து வராது. இந்த மழலை மொழியே அவருக்கு இல்லையா. பேச ஆரம்பித்ததிலிருந்தே அக்ஷர சுத்தமாகத்தான் பேசி இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த அலை அலையான கூந்தலும் அவருடைய முத்து முத்தான பேச்சும் ஊரிலே அவருக்கு பல ரசிகர்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது மிக மிக சிறிய வயதிலே. அதனால அவங்க அம்மா ஒரு நாள் கவலைப்படல, பக்கத்து வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க, கர்ணமையாவை ஐயர் வீடு இருக்கே அங்கே போய் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு ஒரு நாள் கவலைப்படல. பையனும் வாடினாப்புல இல்லை. ஒரு நாள் சாப்பிடலன்னா பிள்ளைங்க வாடிடும் இல்லை, நல்ல தெம்பா குதிச்சுட்டு தான் இருந்தது. 2வது நாள் தான் சந்தேகம் வந்து, என்ன நீ சாப்பிடவே இல்லை, நீ தான் சொல்லிட்டியே என்னுடைய சாப்பாட்டை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி, நீ என்னுடைய சாப்பாட்டை எல்லாருக்கும் கூட, நான் சாப்பிட மாட்டேன். சரிப்போ பசிச்சா தானா வருவேன்னு விட்டுட்டாங்க. ஆனால் தாயினுடைய மனசு இல்லையா, பையன் சாப்பிடலன்னு அப்புறம் 2வது 3வது நாள் பொறுக்க முடியாம, நீ என்ன செய்ய சாப்பிடாம எப்படி இருக்க நீ? நான் தான் சாப்பிட்றேன்னு இருக்க. எங்க சாப்பிட்ட, யார் வீட்டில்? பக்கத்து வீட்டிலலாம் அம்மா ஏற்கனவே விசாரிச்சுட்டாங்க. அவங்க வீட்டிலலாம் அவன் சாப்பிடலன்னு தெரிஞ்சிருச்சு ஈஸ்வரம்மாக்கு. யார் வீட்டில் சாப்பிடலன்னு குழந்தை வயிறு வாடுமேன்னு பெற்ற மனம் அப்படியே துடித்து இருக்கிறது. துடித்த அந்த மனத்தோடு எங்க சாப்பிட்டேன்னா, ஒரு தாத்தா எனக்கு சாப்பாடு போட்டார். என்ன சாப்பாடு போட்டார்? நல்ல சோறுல நெய், பால், வெல்லம் எல்லாம் கலந்து எனக்கு பெரிய பெரிய உருண்டையா கொடுத்தாரு. சூப்பரா சாப்பிட்டேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு சுவாமி. அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த தாத்தா உனக்கு இருக்காங்க? அதுல முதல்ல அம்மாக்கள் எல்லாருக்குமே அது பிடிக்காது, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுல ஒரு உளவியல் இருக்கு. இல்லை, நான் அவங்க சாப்பாட்டை விட இன்னொரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு பிள்ளை சொல்லிட்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. வீட்டுக்காரர்கள் சொன்னா அதை விட பிடிக்காது. ஒருத்தர் தினம் சாப்பிடுவாரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டார். வீட்டுக்காரங்க கோவம் வந்துருச்சு, தினம் நான் சமையல் செஞ்சு போறேங்க. ஒரே ஒரு நாள் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? அன்னைக்கும் மறந்துட்டார், அடுத்த நாளும் மறந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஞாபகம் வந்துடும், ஐயோ அன்னைக்கு தானே சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க வாமா கூட்டார வீட்டுக்காரம்மா வந்தது, இன்னைக்குமா சாம்பார் நான் வாழ்க்கையிலே சாப்பிட்டது பிரமாதமா இருக்கு.
அன்னைக்குதான் பக்கத்து வீட்டுல அந்த அம்மா சாம்பார் கடன் வாங்கி இருக்கிறதோட சண்டை அதிகமாயிருச்சு. அதனால ஆண்களுக்கு எப்ப பாராட்டுறதுன்னு தெரியாது. பெண்களும் அதை பல எதிர்பார்க்கிறது. என்ன போட்டாலும் அவர் ஒன்று சொல்ல போகுது. எல்லாம் போட்டுட்டு எப்படிங்க இருந்ததுன்னா நல்லா இருந்தது. ஆனா எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லாம இதுக்கு நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாம். அதை கூட பொறுத்து கொள்வார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு இன்னொரு வீட்டு சாப்பாடு பிடித்தது என்றால் எல்லா தாய்க்கும் மனசுக்குள்ள சுருக்குங்க. உடனே அந்த தாய்க்கு ஃபோன் பண்ணி இல்லை அந்த தாயை பார்த்து என்னவோ பண்ணீங்களாமே, என்ன அது ரெசிபி சொல்லுங்க. அல்ல இந்த தாயும் அப்படித்தானே இல்லையா? தன்னுடைய குழந்தை எங்கேயோ சாப்பிட்டுருக்கான்றதே முதல்ல நம்ப முடியல. யார் அப்படி சாப்பாடு போடுவாங்க? ரெண்டாவது அது நல்லா இருக்குன்னு சொல்ற. அதெல்லாம் நீ எங்கேயும் சாப்பிட்டுருக்க மாட்டே, நீ நான் சாப்பிட்டேன்னு கையை காட்டுகிறது குழந்தை. அந்த கையை முகர்ந்து பார்த்தால் அதில் சக்கரை பொங்கலினுடைய அந்த நல்ல வாசனை அடிக்கிறது. அப்போ குழந்தை சாப்பிட்டு இருக்கிறது. யார் அந்த பெரியவர், யார் அந்த தாத்தா, யார் சாப்பாடு போட்டார் தெரியவில்லை. ஆனால் அப்போதுதான் அந்த தாய்க்கு முதல் அந்த மனத்திலே ஒரு விதை விழுந்திருக்கிறது. இந்த குழந்தை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குழந்தை, தெய்வீக சாயல் உடைய ஒரு குழந்தை என்று. அந்த அம்மாவினுடைய பெயரே ஈஸ்வரம்மா இல்லை, அது உங்களுக்கு தெரியும் தானே? நாமகிரி அம்மா என்பதுதான் அவருடைய பெயர். அவர்களினுடைய மாமனார் ஈஸ்வரன் என்ற கடவுளையே இந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து தான் பெற்றெடுக்க போகிறாள் என்பதனால் ஈஸ்வர அம்மா, ஈஸ்வரனின் அம்மா, ஈஸ்வரம்மா என்று புகுந்த வீட்டுக்கு போன பிறகுதான் அந்த பெயர் மாற்றம் கொண்டவர் அந்த தாய். இப்படி அந்த குழந்தை வளர்கிற போது எனக்கு அந்த கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தைக்கு தெய்வ அம்சம் உண்டு 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 என்று தெரிய தெரிய ஒரு தாயின் மனம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி நமக்கு வருகிறதா வரவில்லை. எல்லா அம்மாக்களும் தங்களுடைய குழந்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர சமூகத்தில் யாருமே வாழாத வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக தாய்மார்கள் விரும்புவார்கள் என்றால் அம்மாக்களின் சார்பில் நான் சொல்லுகிறேன், இல்லை. எல்லாரும் வாழலாம், அது என்னோட பிள்ளை நல்லா இருக்கணும், வளமா இருக்கணும், அப்படிதான் விரும்புவார்களே தவிர யாருமே தேர்ந்தெடுக்காத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து சமூகத்துக்காக, நாட்டுக்காக, உலக மக்களுக்காக, மானுடத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை தன்னுடைய மகன் அல்லது மகள் தேர்ந்தெடுப்பாள் என்றால் அம்மாக்களுக்கு அது கொஞ்ச நேரமாவது ஒரு துணுக்குரலை, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். அது ஈஸ்வரம்மாவுக்கு ஏற்பட்டதா? இப்போ இதை நம்ம தனியா இதை மாத்திரம் பார்த்தா நமக்கு அதற்கு விடை கிடையாது. இது முதல்ல இதுக்கும் முன்னாடி நாம போனா தான் இதுக்கு விடை கிடைக்கும். கண்ணனை பெற்ற யசோதைக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்ணனை வளர்த்த யசோதைக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்ணனை பெற்ற தாயான தேவகிக்கு தெரியும் இது கடவுள்தான் என்று அவளுக்கு தெரியும். என்னால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே சங்கு சக்கரத்தோடு மகாவிஷ்ணுவாகத்தான் காட்சி கொடுத்தவாறு தான் கண்ணன் பிறந்தான் என்று நம்முடைய புராண கதை. பிறந்த உடனே சங்கு சக்கரத்தோட காட்சி. அதுக்கு பிறகுதான் இவர் தூக்கிட்டு போனல வெளியில, அதனால சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சு உள்ள வச்சு பேக் பண்ணி இவர் குழந்தை தூக்கிட்டு போயிருக்காரு. அந்த காட்சியை பார்த்ததனால் தேவகிக்கு தெரிந்திருக்கலாம் இது பிறந்தது கடவுள் தான் என்று. ஆனால் வளர்த்த யசோதைக்கு, அவளுக்கு முதல்ல அவளுடைய பிள்ளைதான் அது. அவன் எல்லா பிள்ளையும் போலதான் இருக்கான். இல்லாத ரவுடித்தனம் பண்றான், எல்லா வம்பு வழக்கையும் இழுத்துட்டு வரான். அவனால வராத சண்டையே கிடையாது. ஆயர்பாடி ஒரு வீட்டுக்கு போய் உரிய அடிச்சு வெண்ணெய ஃபுல்லா காலி பண்ணிருக்கான். பண்ணிட்டு பானைக்குள்ள விழுந்து வெண்ணெய் எடுக்கிறான். பானைக்குள்ளேயே விழுந்துட்டான். அதுக்குள்ள அந்த அம்மா வந்துருச்சு. என்ன பண்ற கண்ணா, என்ன பண்ற? என் கண்ணுக்குட்டி காணும், இங்க இருக்கான்னு நான் தேடுறேன். கண்ணுக்குட்டிய பானையிலையா தேடுறது? அந்த இல்லாத வம்பு வழக்கு தாயே யசோதா பாடலை பாடினாலே உங்களுக்கு தெரியும். பாரதியார் இதை ரொம்ப அழகா பாரு. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தினோண்டு இருந்துகிட்டு தெருவில் இருக்கிற அத்தனை பெண்களையும் பம்பர மாதிரி ஆட்ட வச்சிருக்கான். தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் என்று பாரதி எழுதுகிறார். இப்ப இந்த பாட்டை கேட்டோடனே நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சின்ன, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைல அதை ஏதோ செய்யுது, எல்லாம் இதே ஏதோ செய்யுது. எனக்கு குடுறா, அம்மாவுக்கு குடுறான்னா ஒரே ஒரு வில்லலில் 1000ல் 1 பங்கு எடுத்து நம்ம வாயில வைக்கும். ஏன்னா பாக்கில அதுக்கு வேணுமா? 2 பிள்ளை இருந்தா, 1 பிள்ளை இருந்தா அம்மாவா இருக்கலாம், 2 பிள்ளை இருந்தா அம்பையரா தான் இருக்கணும்.
வேற வழி இல்லை. ரெண்டுத்துக்கும் சமாதானம் பண்றதுக்கே நமக்கு பொழுது சரியா போகும். எல்லாத்தையும் கண்ணன் செய்யாததில்லை. ஆனா இந்த பாட்டை பாத்தீங்களா, சொல்லும் போதே இன்னொரு ஞாபகம் வருது. தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சற்படுத்தி கடித்து கொடுப்பான். பாரதியார் நிஜமாவே கண்ணன் செய்த குறும்பத்தை சொல்றாரா? அப்படி தோணல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, டீப்பா யோசிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு. வாழ்க்கை என்கின்ற சுவையான கனியை கண்ணன் நமக்கு வாழ கொடுத்திருக்கின்றான். நம்ம ரசிச்சு ரசிச்சு அந்த கனியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாதி தின்கின்ற போதிலேயே தட்டி பறிக்கிறான். இந்த வாழ்க்கையில எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு தலை நிமிர்ந்து செருக்கோடு நான் இருக்கிற போது ஏதோ ஒரு வீழ்ச்சியை, ஒரு தாட்சியை, ஒரு கீழே விழ வைத்து நம்ம யோசிக்க வைக்கிறான். ஐயோ பழம் போயிருச்சே, அப்ப நல்ல வேளை ஃபுல்லா போல, பாதியெல்லாம் கையில கிடைச்சிருக்கு. என்னப்பன் என்னையன் அப்பத்தான் கெஞ்சிரும். துன்பம் வருகிற போதுதான் என்னப்பன் என்னையன் என்று கெஞ்சிக்கிறோம். அதுவரை கெஞ்சினோமா? அதுவரை கேட்டோமா? நீ கொடுத்த பழம் மிக இனிமையானது கண்ணா, இந்த பழத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு ஒரு நாளா சொல்லிருக்கோமா? சொல்லலையே. தட்டி பறிச்சு கீழே விழுற நிலைமை வரும்போதான் என்னப்பன் என்னையும், அப்பா நல்ல பழம்பா கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா. முல்லா என்ன பண்ணாராம்? முல்லா கதை தெரியலைங்க, நாங்க ஒத்தருமே தலையாட்ட மாட்டேன்றீங்க. முல்லா ஒரு நாள் ஒரு குருட்ட ஓடினாராம். முல்லாவுக்கு ஒரு குரு இருந்தார். அவர்கிட்ட ஓடி போனார். ஓடி போய், குருவே என்னை தயவு செய்து நீங்க தான் காப்பாற்றணும், என்னால பிரச்சனைகள் தான். என்னப்பா பிரச்சனை? உட்கார் தண்ணி குடி. என்ன பிரச்சனை உனக்கு? எங்க வீட்டுல இடமே இல்லை குருவே. எவ்வளவு பேர் இருக்கீங்க? நாங்க 8 பேர் இருக்கோம். வீடே இவ்வளவுதான் இருக்கு. எப்படி 8 பேர் ஒரு வீட்டுல இருக்க முடியும்? என் பிரச்சனைக்கு ஏதாவது வழி கொடுங்க. முல்லா போய் கேட்கிற. குரு சொன்னார், அப்படியா? உடனே நாம நினைப்போம் குரு அப்படியே திடீர்னு ஒரு மாளிகை உருவாக்கி அதெல்லாம் கொடுக்கல. முல்லாட்ட குரு சொன்னாரு, ஒரு 10 கோழியை வாங்கி ஒரு வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவான்னு. ஏற்கனவே இடம் இல்லை குரு, நான் சொன்னதை செய்யப்பறியா இல்லையா? செய்யறேன். 10 கோழியை வாங்கி வீட்டுக்கு வெளியில விடக்கூடாது, அதான் கண்டிஷன். வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற. 1 மாசம் போய் கதறி அழுதுகிட்டே வர்றாரு. குருவே முதல்லயே நல்லா இருந்தோம், உங்ககிட்ட வந்து தப்பா போச்சு. 10 கோழியை வளர்க்க சொன்னா அது வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது. மனுஷன் நின்னாக்க எவன் மேல நிக்க வேண்டும், தயவு செஞ்சு ஒரு வழி காட்டுங்க. அப்படியா? ஒரு 5 ஆடுகளை வாங்கி வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவான். அவன் கதறான், கெஞ்சுறான். ஆனா குரு சொன்னா கேட்கணும், அதை மீற முடியாது. உடனே ஓடி போய் 5 ஆடு வாங்கி அதை வீட்டில் வைக்கிறான். 1 மாசம் கழிச்சு தெருவில் உருண்டுகிட்டே வர. தயவு செஞ்சு ஒரு வழி பண்ணுங்க. முடியல. அப்படியா? ஒரு ஒட்டகத்தை வாங்கி வீட்டில் கட்டுன்ற. நான் வீட்டுக்கே போல, இங்கேயே இருக்கேன்றான். குரு சொன்னதை செய்வாயா மாட்டாயா? நீலாம் ஒரு குருவான் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு. அப்புறம் 1 மாசம் கழிச்சு வந்தான். நாங்கள்லாம் வாழவே முடியாது, இனிமே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, இல்லை நாங்க போறோம். சரி ஒன்று பண்ணு, ஒட்டகத்தை விரட்டிரு, ஆடெல்லாம் வெளியில துரத்திரு, கோழிலாம் வெளியில அனுப்பிச்சிரு, அப்புறம் வான்னார். அவன் ஓட்டமா ஓடிப்பானான். ஒட்டகத்தை அனுப்பிச்சான், ஆட்டை அனுப்பிச்சான், கோழி அனுப்பிச்சான், ஓடி வந்தான். எங்க வீட்டுல இப்ப எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க குரு? அதே வீடுதான். இவன் எந்த வீட்டுல மனுஷன் வாழவே முடியாது, அதே வீடுதான். அப்போ ஒன்றின் அருமை தெரியவே அது நம்மிடமிருந்து தள்ளி போக வேண்டி இருக்கிறது. இதே உடல் தான், இதே வாழ்க்கை தான், இதே உறவுகள் தான். இது எல்லாம் எவ்வளவு சிறப்பானவை என்று நாம் தெரிந்து கொள்வதற்கே அதிலிருந்து கொஞ்சம் விலக வேண்டி இருக்கிறது. இதை நான் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, குறிப்பாக பெண்களுக்கும் சொல்லுகிறேன். கொஞ்சம் விலகினாதான் நமக்கு ஏற்கனவே இருக்கிறதே ரொம்ப பெட்டர். இதுதான் பாரதி சொல்றாரா? தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். வாழ்க்கையில நான் தான்டா கிங்னு ஒருத்தன் இப்படி உட்காரும் போதுதான் டொம்முன்னு ஒரு அடி விழும். அப்பதான் ஐயோ கடவுளை, என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுக்கிறான். அந்த வாழ்க்கைய கண்ணன் அதுல ஒரு துன்பத்தை கொடுத்து திருப்பி கொடுக்கிறான். இனிமையாவது ஒழுங்கா புத்தியோட பொழைச்சுக்க. இப்படி அந்த பாட்டை பார்க்கலாம். ஆனா பாரதி சொன்ன அந்த பாட்டிலே வருகிற கண்ணன் செய்ய புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான், கல்லால் மயங்குவது போல அதை கண்மூடி வாய்த்திறந்தே கேட்டிருப்போமே. விளையாட வாவென்றழைப்பான். ஒரு பொண்ணு வீட்டுல நிறைய வேலை செய்யுது, அதனால இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கால பொண்ணு இல்லைன்னு அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பாரதி பாட்டு எழுதி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணு. விளையாட வாவென்றழைப்பான். கண்ணன் போய் அந்த பொண்ணு ஒரு 16-17 வயசு பொண்ணுங்கள வீட்டுல நிறைய வேலை இருக்கும். அது ஆயர்பாடி பொண்ணுனாக்க இடையர் குலத்தை சேர்ந்த பொண்ணு, மாடை குளிப்பாட்டணும், பால் கறக்கணும், இது தயிர் செலுப்பணும், எல்லா வேலையும் இருக்கும்.
விளையாட வாவென்று அழைப்பான். வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இழுப்பான். வேலை இருக்கடா கிருஷ்ணா, விட்டுடா, என்ன நீ வா அப்படின்னு போயிடும். விளையாட வாவென்று அழைப்பான். வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இழுப்பான். இளையாரோடு ஆடி குதிப்பான். இந்த பொண்ணு அவன் ரொம்ப கம்பல் பண்றாள். சரி, ஒரு 5 நிமிஷம் விளையாடிட்டு வந்துடலான்னு வெளியில வந்திருக்கு. ஆனா விளையாட ஆரம்பிச்ச பிறகு அப்படி போக முடியுமா 5 நிமிஷத்துல? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு இப்போ ஒரு நாள் பாண்டி ஆட யாரா கூப்பிட்டாக்க எவ்வளவு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. என்ன குதிக்க முடியாது, மூட்டு வலி, பரவாயில்ல, அதோடு சேர்ந்தது நம்ம விளையாட வேண்டியதுதான். பாதியில வர முடியுமா? எவ்வளவு அந்த பழைய கால ஞாபகங்கள் வந்துரும்ல. இளையாரோடு ஆடி குதிப்பான். இந்த பொண்ணு விளையாட ஆரம்பிச்சது, ஃபுல்லா விளையாட்டுல இறங்கிருச்சு. எம்மை இடையிலே பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான். இந்த பொண்ணு குதிச்சு விளையாட்டு இருக்கும் போது நைஸா இவன் மட்டும் நழுவி வீட்டுக்கு போய், அக்காவுக்கு வேலை ஏதாவது வச்சிருந்தீங்களா ஆண்டி? ஆமா, வீடு பெருக்க சொன்னேன், விளக்கேத்த சொன்னேன், பாலை கறக்க சொன்னேன். வெளியில விளையாடிட்டு இருக்கு, வரட்டும் இன்னைக்கு இருக்குங்குது. இப்படிலாம் சேட்டை பண்றான் கண்ணன். இதையெல்லாம் நேரே அனுபவித்தவள் யசோதா. யசோதாவுக்கு அவனுடைய தெய்வ அம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகின்ற போது எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப அழகான ஒரு கதையை லீலாதாசர் சொல்லுகின்றார். யசோதை கண்ணனை தூங்க பண்றாளாம். சின்ன குழந்தை, என்னடாப்பா ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு? ராவணன் ஒரு அரக்கன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டானா. தேங்க்யூடா கண்ணன். இந்த மாதிரி எனக்கே ஜெயல கட்ட வரல. அண்ணன் என்ன சொல்லியிருக்கணும்? சும்மா சொல்லுங்க. கண்ணன் துடித்து எழுந்து நின்று, லக்ஷ்மணனா என்னுடைய வில் எங்கே என்று கேட்டான். அப்போ சீதையை ராவணன் தூக்கி போனான் என்று கேட்ட உடனேயே தான் சின்னஞ்சிறு குழந்தை கண்ணனாக இருக்கிறோம் என்பது நினைவில் வரவில்லை. அவன் சென்ற அவதாரத்துக்கே போய் ராமன் சீதையை தூக்கி போன போது அவனுடைய நெஞ்சு எப்படி துடித்ததோ அதே போல துள்ளி துடித்து நின்று, லக்ஷ்மணா என் வில்லை எடு என்று கண்ணன் சொன்னான். இந்த கதையை லீலாசுதர் சொல்லிவிட்டு இதை பார்க்கிற யசோதையினுடைய மனம் அவ என்ன நினைச்சிருப்பாங்க சொல்லிட்டு இருந்த குழந்தை திடீர்னு லக்ஷ்மணா என் வில்லை எடு என்று சொல்லுகிற உரிமை இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கிறது? ராமனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. வேற யார் லக்ஷ்மணன் ஆர்டர் போட முடியும்? வேற ஒருவர் சொல்லிவிட முடியுமா? அப்போ மடியிலே இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு 3 அடி கூட இல்லாத இந்த சின்னஞ்சிறு குழந்தை யார் என்கின்ற அந்த பெரிய கேள்வி அவளுடைய மனதில் வந்திருக்கும் அல்லவா? சரி, அப்ப வரலன்னா கூட அவன் ரொம்ப சேட்டை செய்யறான்னு தானே அங்க உரல்ல கட்டி போட்ட. உரல்ல எது கட்டி போட்டா? யார பிள்ளைய உரல்ல கட்டி போடுவோமா? என்னோட அண்ணன் ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு நான் இப்ப முன்னாடி சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எங்க அம்மா சித்திலாம் ஒர்க்கிங், அதனால எங்களெல்லாம் எங்க பாட்டிகிட்ட தள்ளிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. அல்ல, நாங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, உட்காருன்னா உட்காரும், நில்லுன்னா நிற்போம். எங்க அண்ணன் இருக்கான எதுக்குமே அடங்க மாட்டோம். வீட்டுல தூண் இருக்கும், தூண்ல ஒரு கயித்தை கட்டி அவனோட இடுப்புல எங்க பாட்டி கட்டி அப்படிதான் வேலை செய்ய முடியல, செய்ய முடியாது. அவ அந்த கயிறு இருக்கிறதே தெரியாம மட்டும் ஓடுவான். ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாது, அந்த கயிறு இழுக்கும், அப்ப திரும்ப வரும். இந்த காட்சி என் கண் முன்னாடியே நிற்குது. அப்படிதான் அதே ட்ரீட்மெண்ட் தான் கண்ணனுக்கும். எங்க அண்ணன் பேரு கிருஷ்ணன் தான், அவன் கண்ணனுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். என்னால முடியாது சாமி, உன்னை பார்க்க என்னால முடியாது. உங்க அப்பா கிளம்பி பல வேலையா போயிடுறாரு, இல்ல போன் பேசிக்கிட்டே இருக்காரு, என்னால முடியல அப்படின்னு இந்த கால அம்மா சொல்ற மாதிரி யசோதை உங்க அப்பா பல வேலையில இருக்காரு, என்னால உன்னை சமாளிக்க, நான் மாட்டை பார்ப்பேனா ஆட்டை பார்ப்பேனா ஒன்னை பார்ப்பேனான்னு உரல்ல கட்டி போட்டுட்டா. உரல்ல கட்டி போன பிள்ளை உரலையும் இழுத்துக்கிட்டே தவழ்ந்துட்டு போகுது. இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, மறந்துடக்கூடாது. இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, தவழுகிற பிள்ளை. உரல் 2 மரத்துக்கு நடுவில் 2 மிகப்பெரிய மருத மரம். மருத மரத்தை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது, வளர்ந்தாலே அப்படி இருக்கும். சாட்டைகள் ஒரு 1000 சாட்டைய ஒன்னா கட்டின மாதிரி இருக்கிறது தான் மருத மரம். அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதி கொண்ட 2 மருத மரங்களுக்கு நடுவிலே போன போது இவன் போயிட்டான், உரல் வரல. ஏன்னா உரல் மாட்டிக்கிச்சு. லேசா இப்படித்தான் இழுத்தா 2 மரமும் விழுந்துருச்சு. இதை பார்க்கிற போது யசோதையனுடைய நெஞ்சம் எப்படி, ஒன்று இந்த மரம் இவன் மேல விழுந்திருந்தா, 2வது இவன் உரல்ல இழுத்து 2 மரம் விழுந்தா, அப்ப யார் இவன் என்ற கேள்வி வரும் அல்லவா? அப்போ அதற்கு வியாக்ஞானக்காரர்கள் என்ன பதிலை சொல்லுகிறார்கள் என்றால், யசோதாவுக்கு எப்போதெல்லாம் இந்த அதிர்ச்சி வருகிறதோ அப்போதெல்லாம் கண்ணன் அன்பென்ற மாயத்திரையை அவள் மீது போர்த்தி விடுவான் என்று வியாக்ஞானம் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அடுத்த நாள்ல அப்படி ஒண்ணு நடந்ததே அவளுக்கு மறந்துருமா. திரும்ப வழக்கப்படி 2 அடி வச்சு நீலாம் விளங்குவேன்னு ஆரம்பிச்சிருவாளாம்.
யார் இது? வெண்ணெய்க்கு வாயில வெண்ணெய் வச்சிருக்கானு தானே பார்க்க வந்தா. வெண்ணெய் சாப்பிட்டியா? அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, அதே தான் இதுவும். ஈட்டிங் சுகர் இல்லையே, நான் சாப்பிடலையேங்குது அந்த பாப்பா. ஈட்டிங் சுகர்? நோ பாப்பா. டெல்லிங் லைஸ்? நோ பாப்பா. ஓப்பன் யுவர் மவுத். ஹான்னு வாயை தந்தா உள்ள சக்கரை தெரியுது. அதே தான் இங்கேயும். கிருஷ்ணா வெண்ணெய் சாப்பிட்டியா? இல்லம்மா. பொய் சொல்றியா? இல்லம்மா. வாயை திறந்து காமி. வாயை தாங்க திறந்தான். அந்த வாய்க்குள்ள என்ன வெண்ணையா தெரிஞ்சுது? 17-16 உலகமும் தெரியுது. அதுல யசோதையும் தெரியுறா, கண்ணனும் தெரியுறான், அவங்க வீடும் தெரியுது. அத்தனையும் வாய்க்குள்ளே பார்த்த உடனே யசோதை மயக்கம் போட்டு விழுந்தாள் என்று கதை சொல்லுகிறது. மயக்கம் போட்டு எழுந்தவ திரும்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கணும். ஏன்னா பையனுடைய வாய்க்குள்ள இவ்வளவு தெரிந்தது என்றால் யார் என் மகன் என்ற கேள்வி அவளை விழுங்கி இருக்க வேண்டும் அல்லவா? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டா வழக்கம் போல. மாடு மேய்க்கும் கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன், போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. அடுத்த நாள் போராட்டம் வழக்கம். அப்ப முந்தின நாள் நடந்தது உனக்கு நினைவில்லையா யசோதா என்றால், கண்ணன் மாயக்காரன் இல்லையா? அவள் மீது அன்பென்கின்ற அந்த மோகத்திரையை மாயத்திரையை போட்டு மறைத்து விட்டான். அப்போ மிகப்பெரிய மகான்களை மகன்களாக கொண்டவர்கள் எல்லாருக்கும் இதுதான் நடந்திருக்க வேண்டும். கோசலைக்கும் இதுதான் நடந்திருக்க வேண்டும். ராமனை மகனாக பெற்ற கோசலை ராமனை எப்படி தாலாட்டினாள் என்று நமக்கு தெரியவில்லை. வால்மீகியும் எழுதவில்லை, கம்பனும் எழுதவில்லை. எப்படி ராமனை தாலாட்டினாள்? ஆனால் குலசேகர ஆழ்வார் எழுதுகின்றார். மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கன்னி நன் மாமதுரை கன்னின் இலங்கையிலே கரை சேர்க்க வந்தவனே, என்னுடைய ராகவனே இன்னமுதே தாலேலோ என்று பாடுவதாக குலசேகர ஆழ்வார் பாடலை எழுதுகின்றார். அப்ப அது ராமனை பெற்ற கோசலையாக இருந்தாலும் சரி, கண்ணனை பெற்ற யசோதையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுவாமியினுடைய தாயாரான ஈஸ்வரம்மாளாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அல்லது உள்ளத்துக்குள்ளே இது யார் என்ற கேள்வியோடு தான் அந்த பிள்ளைகளை அவர்கள் வளர்த்து எடுத்திருக்க வேண்டும்.